ஒரு முடிவு ஒரு தொடக்கம். விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் படத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? லைகா நிறுவனம் தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல உருவாகி இருக்கிற சந்தீப் கிஷன் படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக்கோட செம்ம மாசா வெளியாகி ரசிகர்களை உற்சாகத்துல ஆழ்த்திருக்கு. நடிகர் விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகமாவார்னு எதிர்பார்த்த தளபதி ரசிகர்களுக்கு செம்ம சர்ப்ரைஸா அப்பா மாதிரி நடிகர் எல்லாம் கிடையாதுங்க, தாத்தா மாதிரி இயக்குனரா அறிமுகமாக்குறேன் அப்படின்னு சினிமா களத்துல குதிச்சிருக்காரு ஜேசன். நடிகர் விஜய் ஜனநாயகன் படத்தோட சினிமாவுக்கு மொத்தமா டாட்டா கட்ட போற நிலைமையில ஒரு முடிவு ஒரு தொடக்கம் அப்படின்னு ரசிகர்கள் ஜேசன் சஞ்சயோட வருகையை கொண்டாடிட்டு வராங்க. லைகா தயாரிப்புல ஜேசன் சஞ்சய் இயக்குனராக அறிமுகமாக்குற படத்துக்கு சிக்மா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. சிக்மா அப்படின்னா தனித்துவம் அப்படின்னும் ஒரு கூட்டத்துக்குள்ள பொருந்தாம தனித்து இயங்குபவரை தான் குறிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. லைகா நிறுவனம் தயாரிப்புல கடந்த சில ஆண்டுகளா வெளியான இந்தியன் 2, விடாமுயற்சி உள்ளிட்ட படங்கள் படுதோல்வியை சந்திச்ச நிலைமையில சஞ்சய் இயக்கத்துல உருவாகி வர சிக்மா திரைப்படம் லைகா நிறுவனத்துக்கு லாபகரமான படமா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எஸ் ஏ சந்திரசேகரனோட மகன் விஜய் அப்படின்ற நிலைமையிலிருந்து தளபதி விஜயோட அப்பா எஸ்ஏசி அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு தமிழ்நாட்டுல தனக்கான மாச உருவாக்குனவர் விஜய். அதே மாதிரி விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு தற்போது அறியப்படுற சஞ்சய் கூடிய சீக்கிரமே சிறந்த இயக்குனர் சஞ்சய் அப்படின்னு மாறி அதுக்கப்புறமா சஞ்சயோட அப்பா தான் விஜய் அப்படின்னு அடுத்து வர தலைமுறை அறிகிற அளவுக்கு உயர்வாரா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஜேசன் சஞ்சய் இயக்கத்துல உருவாகி இருக்கிற சிக்மா படத்துல ஹீரோவா சந்தீப் கிஷன் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே பணத்தை எரிக்கிற மாதிரியான ஃபர்ஸ்ட் லுக் அப்டேட் அறிவிப்பு வெளியான நிலைமையில இப்போ பணக்கட்டுகள் மேல பந்தாவா சந்தீப் கிஷன் அமர்ந்திருப்பது போன்ற ஃபர்ஸ்ட் லுக்க லைகா நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிச்ச ஃபர்சி படம் மாதிரி கள்ள நோட்டு அடிக்கிற கதையா இல்லனா வங்கியில பணத்தை திருடும் கதையாக சிக்மா உருவாகி உள்ளதா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கு. அடுத்த ஆண்டு இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.